ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி கிச்சனில் நம்ம எந்த ரெசிபியும் பண்ண போகிறதில்ல. இனி டெய்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு ரொட்டீனாக எடுத்து போட போகிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கி காலையில் எழும்பி வீடு முத்தையெல்லாம் பெருக்கிட்டு ஒரு குட்டி கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா டீ போட்டு குடித்தாச்சு. ரிலாக்ஸாக உட்காந்துருந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு இப்போ நம்ம கிச்சனில் டிஃபன் ரெடி பண்ண போகிறோம். டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு நேற்றுக்கு நைட்டு நான் கொஞ்சமாக கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி இருந்தது. அதையும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். போட்டு இது ரெண்டையும் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது இப்போ நல்லா வேகட்டும். இது வேகிற டைமில் இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கொண்டக்கடலை, அதெல்லாம் இதில் போட்டு இதுக்கு நம்ம இப்போ குருமா ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்பந்தான் ஊற்ற போகிறேன். ஆப்பத்துக்கு இந்த ஆப்பச்சட்டி ரொம்ப பழையது தான், ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. அதனால் இந்த ஆப்பச்சட்டினா மாற்றவே இல்லை. குருமாவும் ரெடி ஆயாச்சு, பஞ்சு போல் ஆப்பமும் ரெடி ஆயாச்சு. சைடெல்லாம் மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி எனக்கு வாழை மீன் தான் கிடச்சிது. அதை வாங்கிட்டு இப்போ நம்ம அதையும் குழம்பு வச்சாச்சு. அப்பா அம்மா வந்திருந்தாங்க. மத்தியானம் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்துருந்து சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. தாத்தாவும் பேரனும் ஷேக்கனெல்லாம் கொடுத்துட்டு சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. சாயந்தரம் நான் கொஞ்சம் காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன். கடையில் போய் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெங்காயம், புடலங்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.